வணக்கண்டாமாப்பில் தென்காசியில் இருந்து நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன திருவிழா சும்மா சிறப்பாக நடந்தது. நம்ம இப்போ 12 மணி பூஜையும் பார்த்தாச்சு, பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. நம்ம இப்போ நம்ம கோயிலில் வந்து என்னென்ன சாமி இருக்குன்னு சொல்லுதோம். சில சாமி பேர் கோயிலுக்கு வந்து இவங்க தான் குருநாதர்கள். அவங்க வழியில் தான் கோயில் வந்தது, அதனால் அவங்கள வச்சுருக்கேன் வழி நடத்தி. இவங்களுக்கு சாமியை கும்பிட்டுட்டு தான் மற்ற எல்லாத்துக்கும் சாமி கும்பிடுதாங்க. அதனால் இவங்க தான் பெரிய ஆள். அதனால் இவங்களை எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. இது பிள்ளையாரப்பாவும் மூசிகரும் இருக்கார். ஆஞ்சநேயர் ஐயா இருக்கார், பாருங்கள், ஆஞ்சநேயர் இருக்கார். வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். உள்ளே வந்து நம்ம அப்பா இருக்கார். எல்லாத்துக்குமே அப்பா தான், எல்லா மக்களுக்கும் அப்பா தான். எல்லா மக்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டியிருக்கோம். உள்ளே இருக்கிறது அப்பா இருக்கார், அவர் பேரை பார்த்துக்கோங்க. அதனால் இங்கிட்டு இருக்கிறது வந்து சக்தி இருக்குது. நம்ம அம்மா எப்போவுமே எல்லாத்துக்கும் துணையாக இருப்பாங்க. நம்ம அம்மா தான். இங்கிட்டு வந்து முருகர் இருக்காரு. முருகர் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம கோயிலில் நந்தி சாமியும் இருக்கு, பாருங்க, அவரும் இருக்காரு. அவரும் ஐயாட்ட சொன்ன போதும் அவர் போய் நம்ம அப்பாட்ட சொல்லிடுவாரு, எல்லா காரியமும் நல்லதே நடக்கும். வாங்க, இது வந்து நம்ம வடக்குத்தி அம்மா இருக்காங்க. வாங்க, இது வந்து நம்ம அம்மா பத்திரகாளி அம்மா இருக்காங்க. இது நம்ம அம்மா பிரம்மனாச்சி அம்மா இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல நம்ம ஐயா இருக்காரு, குத்தால மடசாமி இருக்காரு, பாருங்க, பழைய காலத்து சில குத்தால மடசாமி ஐயாவும் இருக்காரு. வாங்க மீதி சாமியும் பார்ப்போம். நம்ம ஐயா கருப்புசாமி இருக்காரு. நம்ம கோயில்ல காவல் தெய்வம், எல்லா கோயிலையுமே காவல் தெய்வமா இருக்காரு. ஐயா வந்து தேரடி மாடன். இந்த ஐயாவும் இது வந்து சாஸ்தா சாமி. அப்படிங்கும் போது எல்லா சாமியும் இருக்கும். இது வந்து சாஸ்தா. வாங்க, இந்த சாமி வந்து கொம்பு மாடன். இது வந்து சப்பானி மாடன். சாமியை பார்த்துக்கோங்க. இது வந்து நாகம்மா புத்து வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நல்ல பெரிய புத்தா வந்துடும். நம்ம ஐயாவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் தான் சுடல மடசாமி, எல்லாத்துக்கும் பெரிய தெய்வம். அவர் வந்து சொன்ன வாக்கு தப்பாது. சொல்ல மடசாமியை கும்பிட்டுக்கோங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நம்ம கோயிலில் எல்லா சாமியும் காமிச்சாச்சு. நம்ம தென்காசி ஐயாவை பார்த்துக்கோங்க. நம்ம தென்காசி மாவட்டத்திலே நம்ம தொரசாமரத்தில் சிவன் கோயில், பெரிய கோயில் இதுதான். நம்ம ஐயா வைத்தலிங்க சாமி வந்து எல்லா மக்களுக்கும் நல்லதே சொல்லுவார், நல்லதே நடக்கும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லா மாவட்டத்தில் இருக்க மக்களும் நல்லா இருக்கணும். அதனால் நம்ம ஐயா கோயிலுக்கு கண்டிப்பாக இங்கிட்டு தென்காசியோடு வந்தீங்கன்னா நம்ம தொரசாமரத்துக்கு வந்து நம்ம ஐயாவை பாருங்கள். அதனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.